இறந்தவர்களை எத்தனை ஆண்டுகள் வணங்க வேண்டும்? இறந்தவர்களை வணங்குவது என்பது நம் கலாச்சாரத்தில் வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது நன்றி உணர்வின் வெளிப்பாடாகும். ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் இதற்குச் சொல்லப்படும் விளக்கங்கள் இதோ. வாழ்நாள் முழுவதும் வணங்குதல் பொதுவாக நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் முன்னோர்களையும், பித்ருக்கள், நாம் உயிரோடு இருக்கும் வரை வணங்க வேண்டும் என்பதுதான் தர்மம். அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் இரத்தமும் ஆசியும் நமக்குள் இருப்பதால் அவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைவுகூர்வது சிறப்பு. சாஸ்திர ரீதியான கால அளவு இந்து தர்மப்படி ஒரு நபர் இறந்த பிறகு செய்யப்படும் சடங்குகள் கால வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதல் ஒரு வருடம் தீட்சை காலம் எனப்படுகிறது. இந்த ஒரு வருடம் மாதாந்திர திதி சோடசம் கொடுக்கப்பட வேண்டும். வருடாந்திர திதி ஓராண்டு முடிந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் இறந்த திதியன்று 3 தலைமுறையினரை ஆவாகனம் செய்து வணங்கும் முறை நடைமுறையில் உள்ளது.